பொதுவாக சேலரிட் பீப்புள் என்கிட்ட சொல்ற விஷயம் என்னன்னா, கேவலம் இங்கிலீஷ் தெரியாதனால எனக்கு திறமை இருந்தும் எனக்கு உழைப்பு இருந்தும் எனக்கு ஏற்ற சரியான சேலரி எனக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்றது. இது நம்ம பொதுவாக பார்க்குற விஷயம் தான். ஏப்ரல் மாதத்தில் எல்லாருக்கும் சேலரி ஹைக் போவாங்க. ஸோ அந்த சேலரி ஹைக்கை நெகோஷியேட் பண்ண நமக்கு நல்ல ஒரு இங்கிலீஷ் கம்யூனிகேஷன்ஸ் பெட்டராக இருக்கும். அதை எப்படி வளர்த்துக்கலான்றதை பார்க்கறதுக்கு இதை கொஞ்சம் பாருங்க. ஐ ஹேண்டில் மோர் ஒர்க் அண்ட் டூ இட் கரெக்ட்லி ஆல்சோ. ஸோ திஸ் டைம் ஐ கெட் மோர் ஹைக். நோ, I handled more work accurately, so I am expecting a good hike this time. இது உங்களுக்கு புரிஞ்சுதா? பாத்தீங்களா, இது ஏன் மற்ற ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸோட பெட்டர் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் உங்களை டெஸ்ட் பண்ணி உங்களோட இங்கிலீஷ் லெவல் என்னன்னு தெரிஞ்சுட்டு உங்களுக்காக ஒரு கோர்ஸை டிசைன் பண்ணுவாங்க. அதன் பிறகு நம்ம மைண்ட்ல தமிழ் டு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் பண்ணக்கூடிய அந்த டைம் லாக சரி பண்றதுக்கான பயிற்சியை கொடுப்பாங்க. ஃபைனலா உங்களை ஏஐ கூட தொடர்ந்து இங்கிலீஷ் பேச வச்சு உங்களோட கான்ஃபிடன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. இது மட்டும் இல்ல, உங்களை அக்கௌண்டபிளா வச்சுக்க உங்களை மோட்டிவேட் பண்ண ஒரு ஹேபிட் மென்டரும் ப்ரொவைட் பண்றாங்க. இவ்வளோ ஃபியூச்சர்ஸ் உங்களுக்கு வாட்ஸ்அப், யூடியூப், சாட் ஜிபிடில கண்டிப்பா கிடைக்காது. இதுதான் உங்களுக்காகவே டிசைன் பண்ணப்பட்ட சூப்பர்னோவாஸ் ஏஐ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ். சிம்பிளா சொல்லணும்னா, டெய்லி ஆக்டிவா இங்கிலீஷ் பேசுறதுக்கான சூழ்நிலை உங்ககிட்ட இருந்ததுன்னா நீங்க ஈஸியா இங்கிலீஷ் கத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்ற போது இந்த சூப்பர்னோவா ஏஐயோடைய இந்த ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸை பயன்படுத்தி நாம இங்கிலீஷை ஈஸியா கத்துக்கலாம். டிஸ்கிரிப்ஷன்ல அந்த லிங்க் கொடுத்துருக்கோம். 75% ஆஃபரோட இந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. உங்களோட இங்கிலீஷ் கட்டதை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகணும்னு நினைச்சீங்கன்னா இது ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க. வணக்கம் ஜெயஹிந்த். வடகிழக்கு அப்படின்னு சொல்லும்போது நமக்கு முதல்ல ஞாபகம் வருது சிக்கன் நெக்குன்னு சொல்லக்கூடிய சிலிகுடி காரிடர். 24 கிலோமீட்டர் மட்டுமே அகலம் உள்ள ஒரு பாதை. நம்மளோட வடகிழக்கு மாநிலங்களையும் மிச்சமோட இந்தியாவில் இருக்கக்கூடிய மிச்ச பகுதியிலும் கனெக்ட் பண்ணுறதுக்கான ஒரே ஒரு லைஃப் லைன் தான் அது. சைனா அதை குறி வச்சுக்கிட்டு இருக்கு. ஏன்னா 3 நாடுகளுடைய சந்திப்பு, நேபாள் மற்றும் பூட்டான் மற்றும் இந்தியா, இதோட சந்திப்பு அங்கே தான் இருக்கு. பார்டருக்கு ரொம்ப நெருங்கில் இருக்கக்கூடியது. இப்போ பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் சைட்லேருந்து அதிகமான ப்ரெஷர் வர்றது. பங்களாதேஷோட எல்லையில் சிக்கன் நெக்ஸ்லேருந்து லாமர் இனத்துன்னு சொல்லக்கூடிய ஒரு கூப்பிடும் தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் சீனாவுடைய விமான நிலையம், அதாவது ஏர்பேஸ் அமைய இருக்குது. இந்த மாதிரியான செய்திகள் தொடர்ந்து வந்துட்டு இருந்ததை பார்த்தோம். ஸோ சிக்கன் நெக்கு எப்படி தான் நம்ம காப்பாற்றுவோம் அப்படின்றதுல நம்மளோட சேனல்ஸ்க்கு வந்திருக்கக்கூடிய 6 லட்சத்துக்கும் அதிகமான கமெண்ட் ஒரு மிக முக்கியமான கேள்வி நம்ம பார்த்தோம். இந்த கேள்விக்கான பதில் இப்போ இந்த வீடியோவில் இருக்கு பாருங்க. சிக்கன் நெக் அப்படின்றது நம்மளுடைய சிங்கிள் லைஃப் லைன் வடகிழக்கோடது. இந்த இடத்துல நம்மளுடைய 8 மாநிலங்கள் கம்ப்ளீட்டாக கட் ஆஃப் ஆகிறதுக்கான ஒரு அபாயம் வந்து இங்கே இருக்குது. ஏன்னா ஒரு பக்கம் சிக்கிம், ஒரு பக்கம் அருணாச்சல், ஒரு பக்கம் சைனா. ஸோ இந்த 3 இடத்துலையும் வந்து ஒரு ஃப்ரண்ட் வந்து ஓப்பன் பண்ண முடியும். இப்போ பங்களாதேஷுமே இருக்குது. இப்போ இந்த இடத்துல இந்தியாவுடைய படை குமிப்பு, அதாவது இந்தியாவுடைய படை பலம் அப்படின்றத நான் டீட்டெயிலில் போக முடியாது. சில மிலிட்ரி மேட்டர்ஸ் அதில் இருக்குது. பட் மிகப்பெரிய ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு 5 அடுக்கு கவசத்தை இந்தியா உருவாக்கி வச்சிருக்கு. ஆனால் அதெல்லாம் தாண்டி இதெல்லாம் எதுக்கு நம்ம பண்ணுறோம்? அந்த ரோடு, இந்த கனெக்டிவிட்டி போயிடக்கூடாது அப்படின்றது தான். ஸோ அந்த கனெக்டிவிட்டி போயிடக்கூடாதுன்ற போது ஒரு தொலைநோக்கு பார்வை அப்படின்றது இருக்குது. ஸோ இந்த பட்ஜெட்டில் 40 கிலோமீட்டர் தின்மைல் ஹாத் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பகுதி, அதாவது அந்த சிக்கன் நெக் ஆரம்பிக்கிற பகுதியிலேருந்து ரங்காபாணி வரைக்கும் 24 மீட்டர் ஆழத்தில் ஒரு அண்டர் கிரவுண்ட் ரயில் கனெக்டிவிட்டியை இந்தியா துவக்க போகிறாங்க. அதற்கான அறிவிப்பு ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அவர்களால் இப்போ பாராளுமன்றத்தில் அறிவிக்கப்பட்டிருக்கு. பட்ஜெட்லையும் அதற்கான நிதி ஒதுக்கீடு கொடுக்கப்பட்டிருக்கு. வெகு வேகமாக பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது நேஷனல் கிரிட்டிக்கல் ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நாட்டோடைய மிக முக்கியமான ப்ராஜெக்ட்ஸை பிரதமருடைய அலுவலகம் நேரடியாக மானிட்டர் பண்ணுவாங்க பிஎம்ஓ ஆஃபீஸில். அந்த லிஸ்ட்லையுமே வந்திருக்கு அப்படின்றத பார்க்குறோம். ஸோ 40 கிலோமீட்டர் அண்டர் கிரவுண்ட் ரயில் செக்ஷன் தின்மிலே ஹாத்தில் ஆரம்பித்து இது பார்த்தீங்க அப்படின்னா ரங்காபாணி 24 மீட்டர் ஆழத்தில். அணுகுண்டே போட்டாலும் இந்த ரயில்வே லைனை கண்டிப்பாக இது பண்ண முடியாது. ஸோ சர்ஃபேஸ் லாஜிஸ்டிக்ஸ்லேருந்து ஒரு செக்யூர் லாஜிஸ்டிக்ஸுக்கு நம்ம போகிறோம். இது பார்த்தீங்க அப்படின்னா ஏவுகணை, ஆர்ட்லரி, விமான தாக்குதல், ட்ரோன் தாக்குதல் இருந்து கம்ப்ளீட்டாக நமக்கு வந்து இன்சுலேட் ஆகிடும். நார்த் ஈஸ்டோட கனெக்டிவிட்டியும் இம்ப்ரூவ் ஆகும். இனி சிக்கன் நெக்கை வச்சு இவங்க விளையாட்டு காமிக்கிறேன்னு சொல்லி எந்த ஒரு இதுவும் பண்ண முடியாது. இப்போது இதில் பார்த்தீங்க அப்படின்னா பங்களாதேஷ் எல்லை, அதாவது பஞ்ச்கர்லேருந்து 68 கிலோமீட்டர் தூரத்தில் இது இருக்குது. வெறும் ரொம்ப கிட்ட இருக்குது. ஸோ இந்த இடத்துல இந்த பங்களாதேஷி டெரிட்டரி, அதாவது இந்த எக்ஸ்ட்ரீமிஸ்ட் ரிட்டாரிக், இங்கே இருக்கக்கூடிய ஜமாத்தி இஸ்லாமி, அன்சுருல்லா பங்களா டீம் சொல்லக்கூடிய இவங்க எல்லாருமே மீண்டும் சொல்லிட்டு இருந்தது, நாங்கள் சிக்கன் நெக்கை கட் பண்ணுவோம், ஏதோ கோழி நம்ம பிடிச்சி தலையை பிடிச்சா கையில் கொடுத்துட்டு இருக்க மாதிரி இந்த பங்களாதேஷியோட ஜோக்கர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு பண்ணிட்டு இருந்தாங்க.
இதே ரயில்வே லைனை பண்ணிட்டு இந்தியாவால் வேற சில மிலிட்டரி நடவடிக்கைகளும் பங்களாதேஷ் மேலே எடுக்க முடியும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இந்தியாவுக்கு, இந்திய ராணுவத்தை கேட்டிங்கன்னா இது ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஜிடிஏ, கிரவுண்ட் ஆஃப் டாக்டிக்கல் இம்பார்ட்டன்ஸ். இது எக்காரணத்தை கொண்டும் விட முடியாது. ஆனால் இந்த நியூஸில் வர மாதிரி பல பேர் இந்த வியூஸ் வரணுன்றதுக்காக ஒரு சென்சேஷன் கிரியேட் பண்ணுறாங்க. ஒரே ஸ்ட்ரைக்கில் வந்து தூக்கிடுவாங்க, சைனா வந்து தூக்கிடுவாங்கன்ட்டு. கண்டிப்பாக இந்த சிங்கிள் ஸ்ட்ரைக் டீகேபிடேஷன் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. ஸோ நமக்கு இப்போ சர்ஃபேஸ் மட்டும் இருக்குது. ஒருவேளை ஒரு கடும் தாக்குதலை சைனா 1,00,000 வீரர்களை கொண்டு வந்து தாக்குறாங்க, அந்த இடத்த பிடிச்சா கூட மீண்டும் கவுண்டர் அட்டாக் பண்ணி எடுக்கிறதுக்கான எல்லா மிலிட்ரி மெனுவர்ஸும் இந்தியாட்ட இருக்குது, அதுக்கான போர் யுக்திகள் இருக்குது. பட் அதெல்லாம் தாண்டி அப்படியே இந்த இடத்த வந்து கம்ப்ளீட்டாக பைபாஸ் பண்ணி 24 மீட்டர் ஆழத்தில் ஒரு ரயில்வே லைனை போடுறது அப்படின்றது ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் அப்படின்றத பார்க்கலாம். இந்த இடத்துல ஒரு ரேக் அப்படின்னு எடுத்தீங்கன்னா, இப்போ நீங்கள் சாலை மார்க்கமாக போனீங்க அப்படின்னா இன்னொரு அட்வான்டேஜ் கவனிங்க, இது ஏன் முக்கியம்னு சொல்லிட்டு. இப்போ இந்திய ராணுவத்துக்கு துருப்புகளை அனுப்பணும் இந்த 8 மாநிலங்களில். எப்படி போவாங்க? அந்த ரோட்டில் தான் போய் ஆகணும். அப்போது இந்த ரயில்வே லைனை யூஸ் பண்ணும்போது ஒரே ஒரு ரயில்வே ஒரு ரேக்கை வந்து போட்டாங்க, மிலிட்ரி மூவ்மெண்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு ரேக்கை போட்டாங்க அப்படின்னா 300 ட்ரக்லோடையும் எடுத்துகிட்டு போக முடியும். ஸோ ஒரு 300 ட்ரக் நமக்கு ரோட்லேருந்து கம்ப்ளீட்டாக கட் ஆஃப் ஆயிரும். நமக்கு தேவைப்படாது, நம்ம வந்து ரயில் மூலியமாக மூவ் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல ரொம்ப ஒரு கிளியர் கட்டான அட்வான்டேஜை வந்து நமக்கு வந்து கொடுக்குது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு புது ஐடியாவாக கண்டிப்பாக கிடையாது. கோல்டு வார் ஸ்டைல் திங்கிங்னு சொல்லுவாங்க. பனிப்போர் நடக்கும்போது இரு தரப்பும், சோவியத் மற்றும் அமெரிக்க தரப்புகள் இதே மாதிரியான இடத்துல இது பண்ணாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஏவுகணை மற்றும் ராக்கெட் தாக்குதல்கள், விமானப்படை தாக்குதல்கள்லேருந்து கன்சீல் பண்ணப்பட்டு மறைக்கப்பட்ட ஒரு சேஃப் செக்யூர்ட் ரயில் நெட்வொர்க், அதை தான் இப்போ நம்ம எடுத்திருக்கிறோம். இதில் ரொம்ப மிக முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது, ஒரு 3-4 மாத காலம் முன்னாடி நம்மளுடைய அக்னி பிரைம் அணு ஆயுதத்தை எடுத்து செல்லக்கூடிய அந்த ஏவுகணை நம்ம ரயில் லைனில் வச்சு சோதிச்சோம். ஒரு ரயில்வே பெட்டியில் வச்சு அதை வந்து ஏவுகணை ஏவணும், அது சக்ஸஸ்ஃபுல்லாக சோதனை நடந்துச்சு. ஸோ இப்போ இந்தியாவுக்கு எவ்வளோ பெரிய ஒரு அட்வான்டேஜ் கிடைச்சிருக்குன்னு பாருங்கள். இந்த ரயில்வே லைன் மூலியமா ஒரு அக்னி 5 ஏவுகணையை எடுத்துகிட்டு போய் எல்லைக்கு அருகில் சைனாவுடைய டெப்த்து பங்களாதேஷ்லாம் கிட்ட கூட நெருங்க முடியாது, அந்த அளவுக்கான ஒரு மிலிட்ரி மெனுவரை இந்தியா வந்து பண்ண முடியும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சிலிகுடி டிஃபென்ஸ் எக்கோ சிஸ்டம் அப்படின்றது ஒன்று கிரியேட் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல பிரிட்டிஷ் காலத்தில் இதை பண்ணாங்க. உலகப்போர் 2ல் பெங்கால், அஸ்ஸாம், திரிபுரா இந்த 3 இடங்கள்ல விமானத்தளங்களை பிரிட்டிஷ் அந்த டைமில் கிரியேட் பண்ணாங்க. காரணம் என்னென்னா மியான்மார், அன்னைக்கு ஒருங்கிணைந்த இந்தியாவில் இருந்த கிழக்கு பாகிஸ்தான் எல்லாமே, அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய பங்களாதேஷ் எல்லாமே காப்பாற்றணும் அப்படின்ற போது ஒரு தாக்குதல் பேஸை அதை உருவாக்கணும் அப்படின்றதுக்கு பண்ணாங்க. ஸோ இதில் தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய புது ஆர்மி பேசஸ் இப்போ வந்திருக்கு. சோப்ராவில், கிஷன்கஞ்சில் மற்றும் லச்சித்தில். இது எல்லாமே ரொம்ப முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது. கூடவே ஹல்தியா, அதாவது வெஸ்ட் பெங்காலில் இருக்கக்கூடிய ஹல்தியா துறைமுக பகுதியில் இந்தியாவுடைய கடற்படை ஒரு நேவல் பேஸும் வந்திருக்குது. ஸோ நமக்கு அந்த படைகள் ஃப்ரண்ட் லைனில் எதிரிகளுக்கு நேரடியாக சந்திக்கிறதுக்கு ஃப்ரண்ட் லைனில் நம்ம கணிசமான படைகளை நம்ம முன்னுக்கு வச்சுருக்கோம். ஸ்ட்ரைக் கோர் இருக்குது, S-400s இருக்குது, ரஃபேல்ஸ் இருக்குது, சுகோய் இருக்குது, புது மிலிட்ரி 3 ஆர்மி பேஸ் வந்திருக்கு, நம்ம பைரோ பெட்டாலியன்ஸ் இருக்குது, ரெகுலர் படைப்பிரிவுகள் இருக்குது, ஸ்ட்ரைக் கோர் இருக்குது, இப்போ நேவல் பேஸும் அங்கே வந்திருக்கு. ஸோ ஃபோர்ஸையும் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணுறோம். அதே சமயம் இந்த ரயில்வே லைனை போட்டு முடித்ததுனால நமக்கு ஒரு சீம்லெஸ்ஸாக எந்த ஒரு தாக்குதலுக்கும் ஒரு அஞ்சாமல் எந்த ஒரு தாக்குதலாலையும் தடுக்க முடியாத ஒரு செக்யூர் டிரான்ஸ்போர்ட்டேஷன் சிஸ்டம் இப்போ நம்ம போடுறோம். ஸோ இது மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா வடகிழக்கு மாநிலங்களுடைய வளர்ச்சிக்கும் மிகப்பெரிய ஒரு உதவியாக வந்து இது இருக்கும். ஸோ இதில் இந்த கட் த காரிடர், சைனாவில் பேசும்போது நாங்கள் சிலிகுடியை கட் பண்ணிடுவோம், பங்களாதேஷ் போன்ற இவங்க பேசினாலும் நாங்கள் சிலிகுடியை கட் பண்ணிடுவோம், பாகிஸ்தான் கேட்டிங்கன்னா உங்களை வந்து கிழக்கு பகுதியிலேருந்து நாங்கள் கட் பண்ணி எடுப்போம், இதெல்லாம் பேசும்பொழுது ஒரு ஸ்ட்ராட்டஜிக் திங்கிங் தேவை. அந்த ஸ்ட்ராட்டஜிக் திங்கிங்கோடைய ஒரு அவுட்கம் தான் நம்ம வந்து கிளியர் கட்டாக பார்க்குறோம். ஸோ இந்த இடத்துல நார்மல் ஒரு டைமில் இது மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியாக அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து கொடுக்கும். ரயில்வே லைனில் ரயில்வே சைடிங் ப்ளஸ் ரயில் லாஜிஸ்டிக்ஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருக்கும். அந்த பொருட்கள் உள்ளே போகிறதுக்கும் சரி, வெளியில் வரத்துக்கும் சரி. ஸோ இதில் ஒரு கிரிட்டிசிசம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஸ்ஸாமுடைய முதல்வர் ஹெமந்த பிஸ்வா சர்மா 1971க்கு பிறகு நாம தான் நம்மளுடைய 2500க்கும் அதிகமான வீரர்கள் உயிரை கொடுத்து தான் இன்னைக்கு பங்களாதேஷ்ன்ற ஒரு நாடு சுவாசிச்சுக்கிட்டு இருக்கு. அந்த சுவாசிக்கக்கூடிய அந்த இடத்துல அந்த காலகட்டங்கள்லேயே இந்த 22 கிலோமீட்டர் ஏரியாவை விரிவுபடுத்தி
பங்களாதேஷ்ல இருக்கக்கூடிய சில பகுதிகளை இந்தியா கேட்டு வாங்கியிருக்கணும், மிஸ் பண்ணிட்டோம். ஓகே, அட்லீஸ்ட் நீங்கள் இதுக்கு அப்புறமாவது 90களில் நமக்கு த்ரெட் அதிகமாகும் போது இந்த ரயில்வே லைனை போட்டிருந்தோம் அப்படின்னா இன்னைக்கு இதுக்கு வந்து ஒரு இதுவாக இருக்கும் அப்படின்றது தான். ஸோ இதில் இப்போ சைனாவோடைய பிளானிங், வார் பிளானிங்ல எடுத்தீங்கன்னா சிலிகுடி அவங்களுக்கு ஒரு மிக முக்கியமான டார்கெட். ஸோ சிலிகுடியை கட் பண்ணிட்டு பங்களாதேஷில் உள்ள இருக்கக்கூடிய குரூப்ஸை வச்சு இந்தியாவுக்குள்ள இன்ஃபில்ட்ரேட் பண்ணி, அதே சமயம் இந்தியாவை அருணாச்சலில் பிஸியாக வச்சு இந்திய ராணுவத்தோட அருணாச்சலில் மோதணும் அப்படின்றது தான் அவங்களுடைய வார் கேமிங். இப்போ அதில் சிலிகுடிக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா செயலிழந்து போயிருக்கு அப்படின்றத பார்க்குறோம். ஸோ இனிமேல் பிளாக் பண்ணுறோம், சோக் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இந்த டயலாக்லாம் இனிமேல் வந்து பெரிய லெவலில் வராது. ஸோ கிளியர் கட்டாக நமக்கு ஒரு ஒரு கோர் மிலிட்ரி லாஜிக் படி பார்த்தீங்க அப்படின்னா 300 ட்ரக்குகள் எடுத்துகிட்டு போகக்கூடியதுக்கு பதிலாக ஒரு ரயில்வே ரேக்கை போட்டால் போதும். 24 அடி ஆழத்தில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் போர்க்கால சூழலில் கூட நம்மளுடைய இராணுவம் மற்றும் இராணுவ தளவாடங்களை ஈஸியாக உள்ளே கொண்டு போக முடியும். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ், அதாவது மிலிட்ரி அட்வான்டேஜ் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சைனா வந்து லால் முனிரத்னு சொல்லக்கூடிய இந்த பழைய பிரிட்டிஷ் காலத்து ஏர்பேஸை ரீஆக்டிவேட் பண்ணணும்னு பார்க்குறாங்க. அது 100 கிலோமீட்டர் தான் சிலிகுடி காரிடர்லேருந்து இருக்குது. ஸோ இது ஒரு டியூவல் ஏர்பேஸாக நாளைக்கு போகுது அப்படின்ற போது நம்மளுடைய விமானங்கள்லையும் நம்மளுடைய கடற்படையும் கண்காணிக்கக்கூடிய ஒரு ஆபத்துமே இருக்குது. ஸோ அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் இந்தியா வந்து பண்ணியிருக்காங்க. சில முக்கியமான மூத்த இராணுவ அதிகாரிகள், ஓய்வு பெற்ற இராணுவ அதிகாரிகள், ஜெனரல் சிவச் போன்றவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது ஒரு மிகப்பெரிய நேஷனல் செக்யூரிட்டி மெஷர், கரெக்டான முடிவை நம்ம லேட்டாக எடுத்திருக்கோம், முதல்ல எடுத்திருக்கோம்ன்ற அந்த லைன்ஸ்லாம் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்தியாவுடைய ஓல்டு ஏர்ஃபீல்ட்ஸ், அதாவது நம்ம வேர்ல்டு வார் 2 ஏர்ஃபீல்ட்ஸ் நம்ம சொல்லுவோம். இதில் நம்மளுடைய ஸ்ட்ரைக் கோராக இருக்கக்கூடிய திரிசக்தி கோர் இராணுவத்தோட ஒரு மிக முக்கியமான படைப்பிரிவு, அதன் பிறகு ஹல்தியாவில் இருக்கக்கூடிய நேவல் பவர், இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா சைனா இன்னொரு முறை இந்தியா கிட்ட இந்த மாதிரியான ஒரு அட்வென்ச்சர் வாய்ப்பு இருக்குது, திரும்ப வந்து வாலாட்டலாம். ஏன்னா அவங்க நாட்டுக்குள்ளே எக்கச்சக்கமான பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த இடத்துல கிளியர் கட்டாக நாம் வந்து ஃபோர்ஸ் கான்சன்ட்ரேஷனை மட்டும் பண்ணல, தொலைதூரமாக போய் இதற்கான நடவடிக்கைகளை நம்ம எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இது கிளியர் கட்டாக நமக்கு வந்து ஒரு அட்வான்டேஜை கொடுக்குது. செகண்ட் நம்ம பார்க்க வேண்டியது, சைனா இந்தியாவோட மேலே எப்போ வேணாலும் போர் தொடுக்கலாம் அப்படின்ற அந்த ஒரு ஐயத்தையும் அந்த ஒரு கன்சர்னையும் பேஸ் பண்ணி தான் இந்தியாவுடைய செக்யூரிட்டி பாலிசியை நம்ம ஆட்சியாளர்களும் சரி நம்ம இராணுவம் சரி பார்க்குறாங்கன்றது தெரியுது. ஸோ இது ஒரு பெரிய வெல்கமும். சிக்கன் நெக் பகுதியை காப்பாற்றணும், சிலிகுடி காரிடரை காப்பாற்றணும் அப்படின்ற போது இந்த ரயில் நெட்வொர்க் மிகப்பெரிய லெவலில் இதுக்கு உதவ போகுது. உங்களுடைய கமெண்ட்ஸ் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நன்றி, வணக்கம், ஜெயன்.